கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 18:18 சொல்லுகிறது, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த வேத பகுதி நமக்கு மிகவும் நேர்த்தியாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிற இந்த பகுதி பூலோகத்திலே நாம் ஜெபத்திலே எவைகளை கட்ட வேண்டும், எவைகளை கட்டவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. பூலோகத்திலே நாம் கட்டப்படுகிற சகல பிசாசின் கிரியைகள் அநேகமாய் இருக்கிறது. இவையெல்லாம் நாம் கட்டி ஜெபிக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற நம்மை உண்டாக்கின கர்த்தர் அவர் அதை கட்டுகிறார் என்று சொல்லி நாம் இங்கே எந்தெந்த கிரிகளெல்லாம் கட்டுகிறோமோ, எந்த அசுத்த கிரிகளை கட்டுகிறோமோ, வியாதியின் கிரிகளை, பலவீனங்களை, பல விதத்திலே சத்துரு நம்மோடு போராடி நம்மளை வீழ்த்த வேண்டும் நினைக்கிற சகல சத்துணு கிரிகள் நாம் கட்டி ஜெபிக்கிற போது இதை பார்த்து கொண்டிருக்கிற பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதை கட்டுகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோலவே தேவாதி தேவன் கட்டொழுக்கவும் அவர் சொல்லுகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சகல ஆசீர்வாதத்துக்கு கட்டொழுக்க சொல்லுகிறார். சகல பிசாசின் கிரியிலே கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டொழுக்க சொல்கிற பலவிதமான போதை பொருள்களுக்கும், விச்சாரங்களுக்கும், வேசிதனங்களுக்கும், சகல சத்துணிக்கில் அகப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற, விடுவிக்க முடியாமல் தவிக்கிற சகல தரித்திரத்தில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கவும் கர்த்தர் நமக்கு அந்த கட்டவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் ஜெபத்தில் அந்த இரு காரியத்தும் செய்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் சகல பிசாசின் கிரிகளை கட்டுவார். சகல பிசாசிலே கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அவர் விடுவித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை வைக்கவும், விடுதலை பண்ணுகிறவும், கட்டெழுக்கவும், கட்டவும் கர்த்தர் நம்மிடத்திலே அந்த ஜெபம் என்கிற ஆயுதத்தை, ஜெபம் என்கிற வல்லமையை, ஜெபம் என்கிற கிரியை கர்த்தர் கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். அதை நாம் சரியாய் பயன்படுத்துகிற போது, அதை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறது கர்த்தர் கட்டவும் செய்வார். கர்த்தர் கட்டொழுக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.